நீங்க பாக்குற சேனல் பேரு கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் ஸ்பெஷல் பத்தி கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC USD லோட் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சுக்க ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $43,744 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 இந்த 8 நாள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கலர் கேண்டில் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டலுக்குள்ளே தான் நம்மளுக்கு ட்ராவல் ஆயிருந்தது. சரிங்களா? ஸோ போன வீடியோ நான் சொல்லியிருப்பேன். ஸோ ப்ரைஸ் இதே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒன்று இதுக்கு மேலே போய் கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கணும், இல்லைனா விக்கஸ்ட்டு அடுத்தது தான் கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சா மேலே போவோம், அப்படின்னா விக் வச்சதுன்னா அடுத்தது நம்மளுக்கு கீழே வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி இந்த கேண்டல் ஹைக்கு மேலே பாருங்கள் விக்கு, இன்னைக்கு கேண்டலும் மேலே போயிருக்கு, ஆனால் விக்கு ஓகேங்களா. இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு ரெட்டிஷாக இதுக்கும் ரெட்டிஷாக இருக்குது ஓகேங்களா. இன்கேஸ் ஓகேங்களா, இன்கேஸ் நம்மளுக்கு இன்னைக்கு கேண்டல் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லை டோஜி மாதிரியே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, அடுத்த கேண்டல் ப்ளீடாகி கீழே வந்து, அதாவது இந்த லோக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பான முறையில் ப்ரைஸ் வந்து இந்த லோவை உடச்சிடும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை ப்ரைஸை வந்து உடச்சி அடிச்சு ஒரு விக் வச்சிச்சு, அகெயின் இன்னொரு ஹை போய் அதை உடச்சி விக் வச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அடுத்ததான் இந்த ரெட் கலர் கேண்டலாக க்ளோஸ் வச்சு 4 கேண்டல் நம்மளுக்கு கீழே வந்து இன்னைக்கு கேண்டலோட லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா, ரெட்டாக க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த கேண்டலோட லோவை உடச்சிடும். ஸோ இந்த கேண்டலோட லோ அப்படின்னு நான் சொல்கிறது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து $40,100 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 40,000 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், $40,140 இருக்குது. ஸோ $40,100. ஸோ இந்த $40,100 தாண்டி ப்ரைஸு கீழே வரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து இன்னைக்கு கேண்டல் ரெட்டாக க்ளோஸ் வைக்கணும். ரெட்டாக மீன்ஸ் ரெட்டாக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லைனா டோஜி நேற்று நடந்தது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்பின்னிங் நேற்று கேண்டல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னிங் டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா இதே மாதிரி ஸ்பின்னிங் டாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனா டோஜி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. டோஜினா இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த கேண்டில் ஓகேங்களா, நாளைக்கோ இல்லை நாளைக்கோ வர கேண்டில் வந்து அப்படியே டைரெக்டாக ஒரு பெரிய ரெட் கலர் கேண்டலாக வந்து இந்த லோவை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு இந்த லோவை உடையும் ஓகேங்களா. 40,000 வச்சுங்களா. ஸோ அந்த லோ உடையும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணணும் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இது ஒரு பெரிய சப்ளை ஏரியா ஓகேங்களா. அந்த பெரிய சப்ளை ஏரியாக்குள்ளே நம்மளுக்கு ஒரு புது சப்ளை ஏரியா ஃபார்ம் ஆகிருக்கு. ப்ரைஸ் அந்த புது சப்ளை ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து தான் ரிஜெக்ட் ஆகின்னு இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போது என்னென்னா இந்த சப்ளைக்குள்ளே சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளை தான் இப்போ நம்மளுக்கு வேலை செஞ்சுன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் இந்த சினாரியோ ஓகேங்களா, இந்த லோவை உடைக்காமல் போகுமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, இந்த சினாரியோ ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன ஆகணும்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இந்த ஹையை உடச்சி மேலே போய் கேண்டல் க்ளோஸ் ஆகணும். ஓகே, இந்த ஹையை உடச்சி நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல் போய் க்ளோஸ் வைக்கணும் ஓகேங்களா. அப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்மளுக்கு இந்த 48,000 மேலே ப்ரைஸ் போயிடும். சரிங்களா? ஸோ இந்த ஹைக்கு மேலே கேண்டல் போய் நல்லா போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுன்னா இந்த 48,000 மேலே வந்து ப்ரைஸ் போயிடும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஒரு ஹை இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஹைக்கு மேலேயும் மேபி போய் ஒரு விக் வச்சுட்டு வந்து கீழே க்ளோஸ் வச்சதுன்னா அதுவும் வேலிடு தான் ஓகேங்களா. மறுபடியும் இந்த லோவை உடைக்கிறதுக்கான வேலிடு தான். சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு என்னென்னா, இந்த கேண்டல் மேலே போகணுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த கேண்டலோட விக்குக்கு மேலே போய் கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாமல் விக்கஸ் ரிட்டர்ன் உள்ளே வந்துச்சுன்னா இந்த லோ உடையிறது கன்ஃபார்ம் ஓகேங்களா. ஸோ இந்த கேண்டலோட லோக்கு, அதாவது இந்த ஹை நான் சொல்கிறது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா 44,700 44,700க்கு மேலே ஸ்ட்ராங்காக போய் கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்மளுக்கு இந்த லோ உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்,
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அந்த வீடியோலேயே மறந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷிபா இனோ வந்து மொத்தமாக சேல் பண்ணிட்டேன். ஓகேங்களா, சோல்ட் அவுட். ஸோ ஷிபா இனோ வந்து மொத்தமாக சோல்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஏன்ப்பா இது வந்து மேலே போவாதா ஹை போவாதா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆல் டைம் ஹை போவாதா, அதாவது இந்த ஆல் டைம் ஹை நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 8,900 ஜீரோ விட்டுருங்க, 8,900 இது போவாதாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ என்ன கேட்டிங்கன்னா போவாது. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு மூமெண்ட்டே கொடுக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, இது ஒரு கிட்டத்தட்ட விக்கா வச்சுன்னு இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதில் வந்து கொஞ்சம் இது ட்ரேடர்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் வீக் ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஓகேங்களா, வெறும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் ப்ளே பண்ணுற மாதிரி தெரியுது. ஒரு நல்ல ஒரு வேல்ஸ் டைப்பில் நல்ல ஒரு அமௌண்ட் வச்சுருக்க ட்ரேடர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்களான்றது தெரியலை. ஏன்னா கேண்டோட சைஸும் ரொம்ப சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வீக் பாடியாக இருக்குது, வெறும் விக்காக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து ரீட்டைலர்ஸ் தான் இன்னும் நமக்கு ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க போலன்ற மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கிறது நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இதில் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் எங்கே என்ட்ரு பண்ண சொல்லியிருந்தேன். நான் எங்கே என்ட்ரு ஆனேன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 850 இந்த 900 ரேஞ்சில் நான் என்ட்ரு ஆனேன். ஸோ நான் விற்கும் போது பார்த்தீங்கன்னா 950லேயே நான் விற்றுட்டு வந்துட்டேன். ஸோ காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் விற்றுட்டு வந்திருக்கேன், நான் லாஸுக்கு புக் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லாஸுக்கு புக் பண்ண மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் எனக்கு அது பிடிக்காட்டி கூட காஸ்ட் டு காசாவது புக் பண்ணிவிடுவேன். ஸோ நான் ஷிபா இனோவில் வந்து காஸ்ட் டு காஸ்ட் புக் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ அது புக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இதுலேருந்து ஷிபா இனோலேருந்து நான் வந்து வெளியில் வந்துட்டேன். சரிங்களா, ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து ஒரு 1056 தான் இருக்குது. சரிங்களா, கிட்டத்தட்ட மேலே தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பர்சனலாக வந்து இதில் பண்ணுறதுக்கு நான் வந்து வெளியில் வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு நான் சொல்லணுன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இன்கேஸ் இது இப்படியே கூட மேலே கூட போகலாம். ஓகேங்களா, பட் எனக்கு இதில் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு புரியல, நான் வெளியில் வந்துட்டேன். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொலானோ. ஓகேங்களா, சொலானோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 99.50 போயிடுச்சு. கிட்டத்தட்ட $100 பக்கத்தில் போயிருக்கு. ஸோ நாம் வாங்கும் போது என்ன ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா $13. ஓகேங்களா, அதுவும் நான் வந்து உள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸாக $13. நான் உள்ளே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா $9.90. சரிங்களா, ஸோ $9.90 $99 இருக்கும் ப்ரைஸ் வந்து நல்லா ஷூட் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு எடுக்கும் போதே நான் சொன்னேன் என்னென்னா இது ஆசை காட்டுற இடத்துல பயப்படணும், பயம் காட்டுற இடத்துல ஆசைப்படணும். இந்த இடத்துல அதாவது $9 $10 இருக்கும்போது இது ரொம்ப பயமுத்துறாங்க. நான் ஆசைப்பட போகிறேன், நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். ஓகேங்களா, வாங்கும் போதே நான் சொன்னேன் இது இந்த இடத்துல வாங்கியிருக்கிறது என்ன ரேட்டில் நான் விற்க போகிறேன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு சொலானோ. ஸோ திரும்ப வந்து இந்த சொலானோ கீழே வருமாப்பா வாங்கலாமாப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்னை கேட்டுருக்கீங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. ஆனால் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே ஓடிச்சு. சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் இது ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சரிங்களா, இன்கேஸ் ப்ரைஸு கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனு கீழே வந்து கேண்டல் க்ளோஸ் வருதுன்னா ஃபர்தராக ஒரு சின்ன ஃபால் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஒருவேளை மறுபடியும் ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த இடத்துல அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா இன்னும் ப்ரைஸு மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க டிசிஏ பண்ணலாம். ஓகேங்களா, டிசிஏ மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே வந்து என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இதை நீங்கள் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் நல்லாவே பூஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நல்லாவே மேலே ஏறிச்சு. ஸோ இப்போ வந்து இது வாங்க வேணான்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஏரியாவில் இந்த மேபி இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொலானோவில் வந்து ஒரு உதாரணம் சொன்னால் ஒரு $10 வாங்குற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ஸோ இந்த ஏரியாவில் வெறும் ஒரு $2 $2.5 மட்டும் வாங்கினா போதும். ஓகேங்களா, ஒரு $100 வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு $25 அதாவது 25% மட்டும் இந்த இடத்துல வாங்கிட்டு சும்மா உட்காந்து ஹோல்டு பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா, ஒருவேளை அது நல்லா ட்ராப் ஆகி கீழே விழுதுன்னா பேலன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டும் வாங்கலாம். ஸோ நான் இது வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஆனால் இல்லை ப்ரோ பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சொல்லணும் வாங்கணும் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுக்கலாம். ஸோ இது நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ஓகேங்களா. நீங்கள் எடுக்கிறது உங்களோட ரிஸ்க்காக தான் இருக்கணும், சரிங்களா. ஸோ நான் இந்த இடத்துல சஜஷன் பண்ணலை, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல நான் சஜஷன் பண்ணலை. ஸோ பரவாயில்ல நான் ஏன்னா ஆக்சுவலாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வாங்காதீங்க நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் வாங்க வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நான் பரவாயில்ல நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், பரவாயில்ல கீழே விழுந்தாலும் பரவாயில்ல நான் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சின்னூண்ட மட்டும், அதாவது 25% மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் இன்னொன்று கேடிஏ, ஓகேங்களா, கேடிஏ பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கேடிஏ $1 இருக்கிற வரைக்கும் இது பையிங் ரேஞ்சு தான், ஓகேங்களா. ஸோ கேடிஏ வந்து இது $1 இருக்கிற வரைக்கும் இது பையிங் ரேஞ்சு தான். ஸோ இது வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு $1.50 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா $1.50 நீங்கள் வச்சாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 80 சென்ட்டில் இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள், ஓகேங்களா. ஸோ கேடியை பொறுத்த வரைக்கும் $1 கேடியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ சொல்லானால அங்கே போய் நீங்கள் வந்து மேலே இருக்கிற ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. கேடியெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட் தான், ஓகேங்களா. இதெல்லாம் இன்னும் ஏறவே ஆரம்பிக்கல. ஸோ இது $1 இருக்கிற வரைக்கும் இது பையிங் ப்ரைஸ் தான், ஓகேங்களா. தாராளமாக வாங்கலாம். டிசிஏ பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டே நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா. கேடிஏ வந்து பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசிபி காயின். ஸோ ஐசிபி காயின் கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காயினை வந்து நான் வந்து பெருசாக இதில் நான் பார்க்கல. ஏன்னா வந்து நான் பார்க்கும்போது வீக்லியும் சரி மந்த்லியும் சரி பெரிய லெவலில் எனக்கு வந்து டெக்னிக்கலாக வந்து இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் என்ன சொன்னார்னா இதுமாதிரி வந்து ஐசிபி காயின் பாருங்க ப்ரோ, அது நல்லா இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஸோ அவர் சொன்னார் கிட்டத்தட்ட வந்து ஒரு $30 வரைக்கும் போகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது பிரதர் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம ஸ்டூடெண்ட் தான் அவர். ஸோ நானும் சரி அதுக்காக வந்து போய் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எனக்கு உடன்பாடு இல்லை. பட் அவர் சொல்கிறாரு சரி காக்கா, மந்த்லியில் பார்த்தேன், வீக்லியில் பார்த்தேன், டெய்லியில் பார்த்தேன், எதுவுமே இதாகல. ஆனால் இயர்லி கேண்டலில் பார்த்தேன், அதாவது 12 மந்த் கேண்டலில் பார்க்கும்போது என்ன இருக்கீங்க பாருங்கள். ஸோ இந்த கேண்டல் இருக்கு இல்லைங்களா, இந்த கேண்டல் நான் சொல்கிறது 2022 கேண்டல், சரிங்களா. இந்த 2022 கேண்டலோட லோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $3.35 இருக்குது, சரிங்களா. ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ $3.35 இருக்குது. ஸோ அந்த லோவை இந்த வருஷம் கேண்டல் பாருங்கள், லோ எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா $2.82. அதாவது போன வருஷத்தோட லோவை இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்கு, விட்டு எடுத்துருக்கு, ஓகேங்களா. எடுத்து மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ ப்ரைஸை எடுத்ததுனால இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸு எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹை ப்ரைஸுக்கு மேலே ப்ரைஸு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட ஹை ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா $38. ஸோ ப்ரைஸ் இந்த ஹையை இந்த லோ உடச்சது இல்லைங்களா, இந்த ஹையை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு $9 தான் இருக்குது. ஸோ இன்னும் இது $40 இருக்கும். மினிமம் கேரண்டியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ எக்ஸ்ட்ரீமாக எவ்வளோ தொலைவுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேண்டல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பெரிய கேண்டல், இந்த கேண்டலோட ஓப்பன் ஆன ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கை பார்க்காதீங்க, இந்த விக்கு பார்த்தீங்கன்னா $3000 வரைக்கும் போயிருக்கும். அது வரைக்கும் போகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான். பட் ஆனால் இந்த கேண்டலோட ஓப்பன் ப்ரைஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது மினிமம் கேரண்டியே நம்மளுக்கு $40 வரைக்கும் போகும். ஒருவேளை ஓகேங்களா நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $250, ஓகேங்களா. இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கும் $250 வரைக்குமே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்குதுன்றது, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் லைசன்ஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா நீங்களே ஒரு ஓன் லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.